ஹலோ மக்களே, +2 எக்ஸாம் வர போயிட்டுருக்கு. இதில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோங்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க மீம்ஸாக. அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எக்ஸாம் எதில் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ 90s கிட்ஸும் சரி 2K கிட்ஸும் சரி அந்த பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியும் சரி பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி திரும்ப பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அந்த எக்ஸாம் டைம் நடந்த விஷயங்கள்லாம் திரும்ப அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த எக்ஸாம் டைமில் சீரியஸாக நடந்திருக்கும், இல்லை காமெடியாக நடந்திருக்கும். அந்த விஷயங்களை திருப்பி உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள வெடிச்சிருச்சா? பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற மொத்தம் 4 விதம். மொத்தம் வீந்து படிப்பான், ராத்திரி பகலும் பார்க்காம. பத்தாவதுக்கு எல்லா சப்ஜெக்டும் 8 வாட்டி ரிவிஷன் பண்ணியிருப்பான். இந்த குளத்தாம 2 மச்சான் எவ்வளோ படிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிக்கப்பான். கால் இப்படியே கால் பண்ணிட்டு இருந்தா நீ எப்படி படிப்ப? ஃபுல்லு. 3 நாளைக்கு படிப்போம் ஐயோ நாளைக்கு தானே எக்ஸாமு. நான் ஒன்றையுமே படிக்கலடா. ஐயோ நான் ஒன்றையுமே படிக்கலடா. ஒரு சில வீட்டில் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பையன் எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு வரதுக்கோசம் உட்கார வச்சு நல்லா ட்ரெயின் அப் பண்ணுவார். ஆனால் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டு வேற எங்கேயும் இருக்கும். கான்சென்ட்ரேட் இன்னும் 2 நாள் தான் இருக்கு குமாரா. இந்த 2 நாளும் கண்டு தெரிய வேண்டியது இந்த கிக் பாக்ஸிங் ஸ்டேஜும் எதிரிகள் கலாகாரல ஃபேமிலி மரி மே கச்ச கடிதே கான்சென்ட்ரேட் கவனத்தை சேதுறடா. ஒரு சில பசங்க அன்றைக்கி தான் படிக்கலான்னு நல்ல பிள்ளையாட்டம் எழுதி படிச்சுட்டு இருப்பானுங்க. திடீர்னு குணமாராட்டம் வந்துடும். தீ கடிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஒரு சில பேர் அன்றைக்கி தான் நைட்டு உட்காந்து படிப்பானுங்க. அன்னைக்கு பார்த்து கண்ணை கட்டும், ஒன்றுமே பண்ண முடியாது, தூக்கமாக வரும், படிப்பும் ஏறாது. அன்றைக்கி தான் கடைசி நாள் வேறு. ஆனால் இவனை பார்த்து நம்ம எல்லாருமே கற்றுனுங்க. ஒரு பக்கத்தையே சீக்கிரமாக நம்மளால் படித்து முடிக்க முடியாது. ரொம்ப நேரம் அதையே பார்த்துட்டு நம்மளுக்கே போர் அடிக்கும். அதுக்காக தான் சிம்பிளான ஒரு வழி இந்த பையன் கண்டுபிடிச்சிருக்கான். முடிஞ்சு இந்த எல்லா கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட் ரேங்க் வரும். எப்படின்னு தெரியாது. முக்கியமான கொஸ்டின் அவளுக்கு மட்டும் எப்படி தான் தெரியுதுன்னே தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு செம காண்டாகும். இத பத்தி நான் படிச்சிருக்கேன். இது ஏரோநாட்டிக்ஸ்ல வந்திருக்கு. இது ஸ்டாண்டர்ட் மிசைல். இது ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்ல ஃபங்க்ஷன் ஆகுது. ஃளைட் பறக்குது அதே சிஸ்டம் தான். எந்த இலக்கு தாக்கணும் எங்க போய் வெடிக்கணும்ங்கறது ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணும். அவங்க அம்மா கோவத்தில் நீ பச்சைலாம் கரைச்சி குடிச்சிட்டடா அப்படின்னு தான் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு பயபலம் நிஜமாகவே அதேமாதிரி கரைச்சி குடிச்சிட்டான். ஏதோ பழத்தை அறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் குடிப்பாங்களே அந்தமாரி குடிச்சிட்டு இருக்கான். சக்கரை போட்டிருப்பானோ? செம டேஸ்ட். என்னது மூஞ்சில் அள்ளி பூசிக்கிறான் போர். எக்ஸாம் வரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்போம். உண்மையாக சொன்னால் குத்தாட்டம் போட்டு ஜாலியாக ஆட்டம் மட்டும் சுற்றினே இருப்போம். உண்மையாக சொன்னால் அந்த கடைசி ஒரு நாளுக்கு இது அன்றைக்கி தாங்க படிக்கணுன்னே ஆர்வம் வரும். அன்றைக்கி தான் புக் எடுத்துன்னு ஓடின்னு போயிட்டு கடற்கடான்னு புக் எடுத்து படிப்போம். मैं गुरु हूं ये कहानी बहुत पहले मेरा देखा हुआ है. முடிஞ்ச அளவுக்கு பிட்டுங்களை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிவிடுவோம். அப்படி ரெடி பண்ணதை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் உள்ளே கொண்டு போயிடுவோம். ஒரு சில பேர் நல்லா படிச்சுட்டு போவானுங்க, ஒரு சில பேர் பிட் எடுத்துகிட்டு போவானுங்க. அந்த போகிற டைம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சில் உட்கார வச்சுருவானுங்க. அப்படி முன்னாடி உட்கார வச்சிட்டோம்னு வச்சுக்கேன், பார்த்தும் எழுத முடியாது, பிட்டும் அடிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா பிட்டு அடிப்பானுங்க, அட்டை அடிப்பானுங்க, ஜாலியாக இருப்பானுங்க. நம்மளுக்கு செம்ம காண்டாகும். இந்த படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா டீச்சருங்கெல்லாம் இந்த நயன்தாரா மாரி அழகாக வருவாங்க. நம்மளும் அது மாதிரி தான் எதிர்பார்த்து போவோம். இவனை பாருங்க பார்க்க இது பத்தாதுன்னு கரெக்டான டைமில் பார்த்தா அந்த சாருங்க வந்து நம்ம பக்கத்தில் நின்றுவானுங்க. எவ்வளோ நேரம் கோடு கிக்கிற மாதிரியே ஆக்ஷன் பண்ணுறது.
இது கூட பரவாயில்லைங்க, நம்மளுக்கே ஒன்றும் தரம் கோடி கிப்போம், பின்னாடி ஒருத்தன் அதையும் காட்டுறான்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு உயிர் எடுப்பான். நம்ம கோடி கிச்சா அவன் கோடி கிப்பான், நம்ம புள்ளியார் சுய் போட்டால் அவனும் புள்ளியார் சுய் போவான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு செம்ம வெறுப்பாகும், எவனாச்சும் காமிங்களாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதறுவோம். ஆனால் ஒருத்தோட நம்மளுக்கு காமிக்க மாட்டான். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, டிக்கெட் காசு வேணும் சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். மேம் இவ்வளவு இது நான் படிக்க முடியுமா பாருல. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சு. நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப நெகட்டிவாவே வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம், நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. ஒரு பாயிண்ட் ஒரு 1 2 மார்க்கு, இது ஒரு 3 மார்க்கு, இது ஒரு 5. எடுத்துட்டு போவோம், பத்தலாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் ப்ரோ. சின்சியராக பாதி வழியும் நம்ம எழுதி முடிச்சிருவோம். ஆனால் திடீர்னு நம்ம மைண்டுக்குள்ளே ஏதோ வந்துட்டு போவோம். நம்ம படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறந்தே போயிடும். எப்பா ஜோ, எப்பா இப்படி பார்க்க வச்சு என் லைஃப்ல இனிமே நீ இல்லவே இல்லை. எனக்கு நீதான் வேணும். விடிய விடிய இன்ஸ்டாகிராம் வீடியோவை பார்த்துனுக்குற, நல்லா வேண்டா உனக்கு. டேய் அடா பாருங்களா, என்னடா பண்ணுறீங்க? ஓஹோ பிட்டு கொடுக்குறீங்களா? நீங்கள் பாருங்கள், பெத்தாப்பனே பையனுக்கு பிட்டு கொடுக்குறான், நல்லா வருவீங்கடா. எட்டலப்பா இன்னும் நல்லா தூக்கு, அதுதான் பெரிய கொம்பை எடுத்துன்னு வரணும். யார் பார்த்துப்பாங்களா? நல்லதா போச்சுப்பா. ஏன்டா பச்சை போய் பேசுற? மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம், நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. என்னடா மார்ஜின்லாம் போடுற, எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. டேய் எதா இருந்தாலும் எழுதிட்டியாட்ட ஒரு வாட்டி காட்டிடுறான். இவரை ஃபைல் ஆக்கிடு ப்ளீஸ். ஆனால் இந்தமாரி கொடுமைங்களாம் நீங்கள் யாரெல்லாம் அனுபவிச்சுக்கிறீங்க? 3 மணி நேரம் எதுவுமே தெரியாமல் உட்காந்துன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. பேப்பர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெல்லாம் போட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக எழுதிட்டு இருப்போம். ஏன்னா இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுதிட்டு இருப்போம். அந்த கடைசி 10 மினிட்ஸில் ஏதி தள்ளுவோம். சார் பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு பேப்பர் கொடுன்னு சொன்னால் கூட நம்ம தரமாட்டோம். ஒரு சில பேர் கிளாஸில் எழுதிருக்கவே மாட்டானுங்க, கிளாஸில் இருக்கிற சிம்பிளான எக்ஸாம் கூட எழுதிருக்க மாட்டானுங்க. அன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் மட்டும் வந்து பயங்கரமாக எழுதி தள்ளி இருப்பானுங்க, பிட்டெல்லாம் அடித்து தள்ளி இருப்பானுங்க. அவனுக்கு கை எப்படி தான் வலிக்கும். நிறைய பேருக்கு அந்த கடைசி எக்ஸாம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? ஏன் அப்படின்னா அவன் தூங்கணும், கேம் விளாடணும், ஃப்ரீ ஃபயர் விளாடணும், கிரிக்கெட் விளாடணும், அவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருப்பானுங்க. உண்மையாக சொன்னால் இந்த பொண்ணு தான் கெத்து. கடைசி கிளாஸு லாஸ்ட் எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பசங்கிறானுங்களே அண்ணா வந்துருங்கண்ணா, சூட பாஸ் ஆகலண்ணா, வந்துருங்கண்ணா. அது நாங்க செத்தால முடியாதுப்பா. எங்களோட கடைசி ஆசை என்னன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு எல்லாரும் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆகலனா பேங்க்ல லோன் வாங்கி 4 மாடனை மேய்ங்க. போயிட்டு வர நல்லா படிங்க. குளிக்கதெல்லாம் கொஞ்சிருடா. கொஸ்டின்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு, ஆனா சத்தியமா மறந்துச்சு எல்லாமே. யாரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தானோ வச்சு நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் எந்திரிச்சு. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரொம்ப காலியாக இருக்கும். நம்ம அட்டாச்சுது, நம்ம ஒன்றா சந்தோஷமாக இருந்தது, பேசி சிரிச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்றைக்கி கடைசியோடு முடிஞ்சு போயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா கூடவே இருப்பானுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மறக்கவே முடியாது, என்றைக்குமே கிடைக்காது. அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து சுற்றினது, அட்டாச்சுது, ஸ்கூல் கட்டர்ஸ், எகிரி குடிச்சு ஓடந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் மறக்கவே முடியாது.
இதோட அருமை பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம தெரியும், பல வருஷம் கழிச்சு நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்கும்போதோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தனிமையாக இருக்கும்போதோ அந்த சிரிப்பும் இருக்காது, அந்த சந்தோஷமாக இருக்காது, அழுக மட்டும்தான் இருக்கும். எத்தனை பேர் ஸ்கூல் முடிச்சு பல வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டு இல்லாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், தனிமையாக இருக்கிறேன். அதை விட நீங்கள் எத்தனை வாட்டி அழுதிருப்பீங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் அழுதிருப்பீங்க. லைஃப்ல எல்லா உறவுமே கிடைச்சிடும் நமக்கு. அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைங்க எல்லாமே கிடைக்கும். ஆனா ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே மாட்டான். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது. இந்த நாள் வரக்கு முன்னாடி இந்த நாள் வந்துராதா அப்படின்னு நினைச்சோம். ஆனா அந்த நாள் வந்துடுச்சு. ஆனா இப்ப நாங்க நினைக்கிறோம், ஏன் இவ்வளவு சீக்கிரம் இது வந்துருச்சு அப்படின்னு. அது என்ன நாள் தானே கேக்குறீங்க? லாஸ்ட் டே ஆஃப் மை ஸ்கூல் லைஃப்.